எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்துருச்சு. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வின்னர் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ் நாட் டிசர்வ்ட் ஃபார் த டிடிஎஃப் அப்படிங்கிறது தான். சீட் பண்ணி விளையாண்டுருக்கான், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோஸை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரயான் தப்பிச்சிருவாங்க கேட்டிங்கன்னா, ரயான் கண்டிப்பாக தப்பிச்சிருவான். ஏன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போட்டு வச்சுட்டானுங்க. தீபக்கு வந்து நம்ம முத்து ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போட்டானுங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ராணுவுக்கு யாரும் கிடையாது, அவனோட ஃபேன்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து விஷாலுக்கு ஓரளவுக்கு சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கொஞ்சம் லீடிங்கில் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஜாக்லின் வந்து கொஞ்சம் கீழே டவுனில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அன்அஃபிஷியலில். அருண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கிற மாதிரி வராரு. 82,314 ஓட்டு. ஜாக்லின் அருணுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேருக்கும். பவித்ராக்கு 81,000 இருக்குது. மஞ்சரிக்கு 74,000. ஸோ மஞ்சரி கன்ஃபார்மாக எவிக்டட். பட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யார் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அஃபிஷியல் லிஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? ஸோ அஃபிஷியலில் வந்து முதலிடத்தில் தீபக் வந்திருக்காரு. ஸோ நேற்று ராணுவ இருந்தார், இன்றைக்கி தீபக் வந்து அவர் முந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால தான் 2ஆம் இடத்துல தான் ராணுவ இருக்கார் அஃபிஷியலில். 3ஆம் இடத்துல ராயன். 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஸோ சேஃப் தான். விஷால் கிடையாது. விஷால் வந்து அதுக்கடுத்து தான் இருக்கான். ஸோ எனக்கு முதல் 4 இடம் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் தீபக், ராணவ், ரயான், ஜாக். ஸோ கண்டிப்பாக ரயானும் கிடையாது, ஜாக்லினும் கிடையாது எலிமினேஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஜாக்லின் தூக்கிடுவாங்களா அப்படின்ட்டு. ஜாக்லின் இந்த வாரம் போகிறது கஷ்டம் தான். மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாக்லின் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் அந்த வாரத்துக்கும் ஜாக்லினுக்கு டிசர்வ் கிடையாது. ஏன்னா ஃபினாலேயில் டாப் 5க்கு வந்து ஜாக்லினுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டாப் 3க்குள்ளேயே தகுதி இருக்குது, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எனக்கு தோணுது. பட் இந்த ஓட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓட்ஸ் இல்லை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து அருண் வந்து எப்படியும் தாண்டி அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவாப்பில். உள்ள டாப் 6க்குள்ளேயாச்சும் கண்டிப்பாக வந்துடுவாப்பில். ஸோ பெட்டி யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் வின்னர்ஸ் யாராலும் ஆகலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாருமே காஷியஸாக இருப்பாங்க பணம் போட்டு எடுக்கிறதில்ல. முந்தைய அப்படி கிடையாது, தெரிஞ்சிருச்சு, எல்லாம் வந்து சொன்னாங்க. பட் இந்த வட்டம் வந்துட்டு நீ தான் ஏன் சூப்பர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு சேர ஒருத்தனை பாராட்டவே இல்லை. எந்த ஒரு ஃப்ரீ ஸ்டார்ஸ்லையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அர்ச்சனா வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணுறோமா அப்படின்னு எல்லா ஃபேமிலியும் கொண்டாடுவாங்க. அசீமியும் வந்து நல்லா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வெளியேந்து போயிட்டு வந்த கண்டஸ்டன்ஸ் நீ தானே கப்பு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து உத்வேகம் படுத்துவாங்க. ஆனால் இதில் வந்து பெட்டிக்கு முன்னாடி தான் அடுத்து தான் கண்டஸ்டன்ஸ் வந்து இறக்குறாங்க. ஸோ பெட்டியப்போ கண்டஸ்டன்ஸ் இருக்க மாட்டாங்க. மேபி பெட்டி இருக்கும், டாஸ்க் ஏதாவது வச்சு சின்ன சின்ன டாஸ்க் வச்சு இண்டிவிஜுவல் அவங்களுடைய ஸ்டெஃப்பை வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ இப்போ 2 பேர் போனாங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? 8 பேர் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 8ல் 1 போனாலும் 7. ஸோ இப்போ 10 பேரில் 2 பேர் எலிமினேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8,000. அந்த 8ல் அடுத்த வாரம் 1 போயிடுவாங்க. 1 வந்து பெட்டி. ஸோ 6,000 முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்த வாரம் டாப் 6ல் உள்ளே போவாங்க. உள்ளே போனால் ஒரு மிட் வீக் எவிக்ஷனில் 1 தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு 5 பேர் முடிஞ்சு போச்சு. இதில் டிக்கெட் டு ஃபினாலே வின்னரில் சேஞ்சஸ் இருக்குன்றாங்க. டிக்கெட் டு ஃபினாலே முத்து வாங்கிட்டாருன்னா வேறு லெவல். ஓட்டிங்கில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் தான். பிகாஸ் இன்னும் 2 வாரம் வர முடியாது, லாஸ்ட் வாரம் தான் வருவார். அப்போ ஓட்டு வாங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி முத்துக்கு வந்து ஒரு அதிர்ச்சி இருக்குது டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணியிருந்தாருன்னா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் டிக்கெட் ஃபினாலே யாருங்கிறது வரல. ஸோ இன்னும் நியூஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்த பிறகு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வந்த பிறகு தான் நிறையா தெரியும். ஆனால் இப்போதைக்கு ஜாக்லின் தான் வந்து பாட்டம் 4ல் இருக்காங்க, உருட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜாக்லின் இஸ் சேஃப். ஸோ டோன்ட் வரி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ ஜாக்லின் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க, அவங்க இந்த வாரம் வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஷீ இஸ் சேஃப். இந்த வாரம் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். ஒன்று பவித்ரா, இன்னொன்று மஞ்சரி, அப்படி இல்லைன்னா வந்து அருண் கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க. பவித்ரா, மஞ்சரி தான் நினைக்கிறேன். சரி, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.